ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது மட்டும் செஞ்சாலே போதும். ஒரு சைட் டிஷ் கூட எதுவுமே செய்யணும்னு தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செஞ்சால் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி எடுக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அது செய்கிறதுக்காக குக்கரை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ, ஒரு பட்டை சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை வந்து தோலை எடுத்துகிட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இது கூட சேர்க்குறதுக்காக நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக ஒரு 4-5 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி அதை சேர்த்து இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பவுடர் ஃபுல்லுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். புதினா இலையெல்லாம் சேர்க்க தேவையில்லை. வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து பண்ணால் போதும். புதினா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். பருப்பும் எடுத்துருக்கிறதுனால வந்து 1.25 கப் அளவு தண்ணி நான் மொத்தமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக சாப்பாட்டு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டு எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். நல்லா விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா சூப்பராக உதிரியாக வெந்து வந்திருக்கு. அடியிலேருந்து மேலே அரிசி உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். குட்டீஸ்க்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப்லாம் மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.